ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு சிந்து பைரவி கதையில ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோவம் வந்து பைரவி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்னால வாயெல்லாம் மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாவம் சிந்து, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உங்க அப்பாவும் அம்மாவும் கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம நீயும் இப்படி பண்றீங்களே, அவங்க செஞ்ச சின்ன தப்பெல்லாம் இப்படி பெருசா ஊதி பெருசாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு பைரவி கிட்ட கத்துறாரு. உடனே பைரவி சொல்றாங்க, அவ என் லைஃப்பை ஃபைல் பண்ணிட்டா, அதனால அவளை மன்னிச்சு விட சொல்றியான்றாங்க. உடனே ஆறுமுகம் சொல்றாரு, என்ன உன் வாழ்க்கை இப்ப நாசமாயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்ப நல்லா தானே இருக்கு, அன்பா நடந்துக்கிற எங்க அம்மா உனக்கு கிடைச்சிருக்காங்க, அதுவும் இல்லாம நீ எது கேட்டாலும் வாங்கி தரத்துக்கு நான் இருக்கேன், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்றாரு ஆறுமுகம். உடனே அதுக்கு சொல்றாங்க பைரவி, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, வசதி மட்டும் வாழ்க்கை இல்லை, பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றாங்க. உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, இப்ப நான் அதை செய்யறேன், என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன வேணுமா, நீ முதல்ல டைவர்ஸ் கொடு, நீ டைவர்ஸ் தராம இருக்கியே அதுதான் எனக்கு பிரச்சனை, நீ அதை கொடுத்தீன்னா நான் என் விருப்பம் போல என் வாழ்க்கைய வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க பைரவி. அதுக்கப்புறம் சிந்துக்கு ரூம்ல வந்து ஒரே வாந்தி எடுக்கிறாங்கங்க. வாந்தி எடுக்கிறத சிவா பார்க்கறாரு. ஐயோ என்னாச்சு, சிந்து ஏன் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம்ல அவளை போயிட்டு பார்க்கறாரு. சிந்து என்னாச்சு, ஏன் வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை டாக்டர், நீ அதெல்லாம் பயப்படாத, எல்லாருக்கும் வரா மாதிரி சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்றாங்க. என்னது காய்ச்சலா அப்படின்றாங்க. இரு நான் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் 103 டிகிரி ஜுரம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து நான் ஊசி போடுறேன் அப்படின்றாரு. ஊசிலாம் வேண்டாம் டாக்டரு, உன் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை தான் திட்டுவாங்க, அப்புறம் நீ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிப்ப, வேண்டாம் நீ போ அப்படின்றாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, அன்னபூர்ணி அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க, நீ ஊசி போட்டுக்கோ அப்படின்றாரு. ஆஹா, ஊசி போட்டுக்க விடவே இல்லை சிந்து. அதுக்கப்புறம் நீ படு, நான் உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன், தலையில் பத்து போடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்து சிந்து தலையில் கண்ணு முழிச்சு நைட்டெல்லாம் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாரு. தலைக்கு ஒத்தடம் கொடுக்குறாரு. ஒத்தடம் கொடுத்து பத்து போட்டுட்ருக்கிறாரு. விடிய விடிய முழிச்சிருந்து பொழுதும் விடிஞ்சிருது. டாக்டர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே சிந்து படுத்திருக்கிற ரூம்லேயே அப்படியே அந்த படுக்கையிலேயே பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. பொழுது விடிஞ்சதும் சிந்து பார்த்தாக்கா, ஐயோ பாவம் டாக்டரு, கண்ணு முழிச்சு நைட்டெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டதுனால அசந்து தூங்கிட்டாரு போல இருக்கு, அதுவும் தரையில் படுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தூங்கினே இருக்கும்போது மகா என்ன பண்ணுறாங்க, காஃபி போட்டு ஐஸுவை கூப்பிட்டு, ஐஸு இந்தா இது உங்கள் அண்ணன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காஃபியை கொடு அப்படின்றாங்க. உடனே ஐஷு போயிட்டு சிவா ரூமில் பார்த்தா ரூமில் இல்லை. என்ன அண்ணன் காணுமேன்ட்டு வந்து மகா கிட்ட, அம்மா அண்ணன் ரூமில் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஷு. மகாக்கா ஒரே சந்தேகம், என்னது ரூமில் இல்லையா, அப்போனா இவன் வந்து அந்த சிந்து ரூமில் இருப்பானோ, தேடிட்டு போயிருப்பானோன்ட்டு போயிட்டு பார்க்குறாங்க. சிவாவை ரூமை தட்டனா சிந்து ரூமை, ஐயோ சிவா பயந்து போய் எழுந்துக்கிறாருங்க. மாட்டிக்கணுமே, என்ன பண்ணுறது சிந்து, ஐயோ அப்படின்றாரு. டாக்டரே நீ கம்முன்னு படு, இந்த பெட்டுலேயே படு, நான் அத்தையை சமாளிச்சுக்கிறேன்றாங்க. உடனே அவரை கவுந்தடிச்சு படுக்க சொல்லிட்டு சிந்துவும் அவர் மேலே படுத்து பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்கங்க. போத்தோன்னு ஒரே ஆள் படுத்திருக்கா மாதிரி இருக்குது. மகா கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தாக்கா ஒரே படுக்கையாக இருக்குது. இருந்தாலும் மகாவுக்கு வந்து சந்தேகம் வந்து, ஐஷு அந்த பெட்ஷீட்டை எடு அப்படின்றாங்க. ஐஷு அந்த பெட்ஷீட்டை எடுக்க போகிறாங்க. ஐயோயோ மாட்டிப்போமேன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே சிந்து தலையை மட்டும் காமிச்சு, என்ன அத்தை என்னை எழுப்புறீங்கன்னு கேட்குறாங்க. அடைச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்கங்க. வந்துட்ட பிறகு சிவாவா அப்பா தப்பிச்சேன்றாரு. டாக்டரே நீ என்ன சமாளிப்பியோ எது சமாளிப்பியோ தெரியாது போன்ட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து, ஐஷு உங்கள் அண்ணன் மாடியில் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்றாங்க. மாடிக்கு போயிட்டு ஐஷு பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. அப்புறம் சிவா வந்து சும்மா வாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. மகா கேட்குறாங்க, ஏய் என்னடா எங்கடா போயிருந்த, காலையிலேருந்து உன்னை காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் வாக்கிங் போயிருந்தம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது வாக்கிங் போயிருந்தியா, கேட்டெல்லாம் பூட்டிகிட்டு இருக்கு, ஆனால் வாக்கிங் போனேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை இல்லைம்மா மாடியில் தான் வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவா. இல்லையே ஐஷு உன்னை வந்து பார்த்தாலே அப்படின்றாங்க. இல்லையம்மா நான் மாடியில் தான் இருந்தேன்றாரு. ஐஷுவும் அண்ணன் நான் வந்து மாடியில் பார்க்கும்போது நீ இல்லைண்ணே அப்படின்றாங்க. ஐஷு நீ மாடிக்கு வந்து பார்த்ததா, ஆனால் கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து பார்த்தியா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. உடனே யோசிக்கிறாங்க ஐஷு.
அப்ப மகா சொல்றாங்க, "ஆமா, நீ கண்ணாடி போட்டுக்கிட்டு போயிருக்க மாட்ட. அதனால உனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. நீ எந்த வேலைக்கும் ஒத்து வரமாட்ட. நீ வேஸ்ட்டு உருப்படாதவன்னு" சொல்லிட்டு மகா போயிடுறாங்க. சிந்துவா, "என்ன இது? நம்ப போய் பார்த்தோமே, அண்ணன் இல்லையே, ஏன் இப்படி சொல்லுது?" அப்படின்னு நெனைக்கிறாங்க. இவரு பொய் சொல்றத சிந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா டாக்டருக்கு பொய் சொல்லவே வராது அப்படின்னிட்டு. அதுக்கப்புறங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு ப்ரொமோல பைரவியும் அன்னபூர்ணி அம்மாவும் கோயிலுக்கு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு வேன் அன்னபூர்ணி அம்மா மேல ஏத்திடுது. அன்னபூர்ணி அம்மா தூக்கி அடிச்சு வீசப்படுறாங்க. நாளைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு தெரியுங்க. அவங்களுக்கு அடிபட்டுடுச்சா? இல்ல அவங்க இறந்துட்டாங்களா? இல்ல என்னதான் ஆச்சுன்னு நாளை கதையில ஆர்வமா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.